தான் கேஸ் பிடிச்சிருக்கோம். அம்மா தான் வீட்டில் போய் தூங்க அண்ணிட்டு கொண்டு விட்றேன்னு சொல்லிட்டான். வேணாம் எல்லாமே ஸ்கூலுக்கு போட்டு மாட்டாங்க. ஆமாம் 10th அவன். என்ன இந்த பக்கம் போகுது ரக்கா? அம்மா தான் கொண்டு போட்டாங்க. ஏண்டா மச்சான் ரக்கையில் இந்த பக்கம் போகுது. தூத்துக்குடி அந்த பக்கம் தானே போகணும். ஏன் இந்த பக்கம் வைக்கக்கூடாது? இல்லை இங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். பெங்களூர்ல அடிச்சு போடுவோம்டா. பெங்களூர்ல வைக்க மாட்டாங்க. ஏன் கடற்கரை ஓரம் தான் மச்சான். காற்று இல்லை காற்று இருக்கு நல்லா. அங்கே தான். இவ்வளோ பெருசு சார் அவ்வளோ வயசுல கொண்டு போயிட்டு சின்னதாக தெரியும். அந்த பக்கம் இருக்கிறது ஆப்போசிட். ஆமாம், அதுதான் டேஞ்சர். போகும்போது ஒரு பிரச்சனை கிடையாது. அங்கேருந்து வரும்போது அப்படியே வருவாங்க பாரு. இது போகாம அந்த காருக்கான சரி 30 மேலே போகக்கூடாது. இப்போ போகும்போது தான் கண்ட்ரோல் கிடைக்காம போய் ஏறும்போது மூலமாக தான் ஏறுவோம். சரி இறங்கும் போது தான் வர ஸ்பீடு அங்கே வர ஸ்பீடு தெரியுது. அப்படின்னு நிறைய தடுப்புலாம் போட்டிருக்காங்க. சரி 30 இல்லை 20 தான் ஸ்பீட் லிமிட்டு. வெரி கிலோ வாட்டர் ஸ்பீடு. எங்கள் ஓனர் 20 மேலே ஓட்ட மாட்டேன் வெளியூர். ஒரு காரு ஜீப்பு நடந்தே சூப்பராக இருந்துச்சான். இந்த வில்லி சார் 20 பேர் நல்லா இருக்கு இருக்காட்டில். தம்பி 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 வரலையா நீ? இதுக்கு ஓமலூர் இது தருமபுரி. நான் தருமபுரி போயிட்டு இருக்கேனே. தருமபுரி இது தாண்டிட்டு நான் தொப்பூர் தாண்டிட்டேன். ஓகே ஓகே தம்பி ஓகே தம்பி ஓகே. இது பஞ்சர் அது இதெல்லாம் கிரவுண்ட் நிறையா பிடிக்கிறோம். கிரவுண்ட் ஃபிட் ஆகிரும். நேற்று ஓவர்லோடு போட்டுருவானுங்களே பிடிக்கணும் கிரவுண்ட்லாம். ஏன்னா சுரேஷனா இந்த இது எதுக்கு திரும்ப வச்சுருக்காங்க? டம்மு தெரியுதா இல்லையா? அதில் வந்து வண்டியில் இடிச்சுன்னா வண்டி அப்படியே இருந்தால் நகர்த்து கொடுக்குமா? இல்லை அது அங்கே காட் ரோட்டில் அந்த இதில் வச்சுருக்கானுங்க. காட் ரோட்டில் வச்சுருக்காங்க.